தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பிரதமர் மன்மோகன் சிங்கின் நினைவலைகள், அவர் தொடர்பான அவர் புரிந்த சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்டறியலாம். வணக்கம் சார். மறைந்த பிரதமரின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரோடு உங்களுடைய நினைவுகளை காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் மற்றும் நாட்டு மக்களின் சார்பாகவும் நீங்கள் பதிவு செய்யலாம் சார். வணக்கங்க. நாங்க புதுடெல்லியில தான் இருக்கோம். இந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு நேற்று இரவு புதுடெல்லியில் அவருடைய இல்லத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தி விட்டு அவருடைய மனைவி அம்மையார் கபீர் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னோம். இப்போது காலையில கடும் குளிர், இடைவிடாத தூறல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் மூத்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள். காலையில் 9 மணிக்கு அவருடைய பூத உடலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய அலுவலகத்துக்கு கொண்டு வந்து கட்சியுடைய தலைவர் பெருமக்கள் தோழர்கள் எல்லாம் அவருக்கு இறுதி மரியாதை அஞ்சலி செலுத்திவிட்டு இப்போது ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது. இந்த ஊர்வலத்தில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இவருடைய இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்கான மிகப்பெரிய இழப்பாகும். நவீன இந்தியாவை வடிவமைத்ததில் பெரும் பங்காற்றியவர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். குறிப்பாக உண்ண உணவு என்று சொன்னோம், இருக்க இடம் என்று சொன்னோம், உடுத்த உடை என்று சொன்னோம். ஆனையெல்லாம் அது நிறைவேறியதா 100% என்றால் நிறைவேறாமல் இருந்த காலத்தில் அவர் பிரதமராக பொறுப்பேற்றார். உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தார், சட்டமாக்கினார். 45 கோடி மக்களுக்கு மேல் வறுமையிலும் பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று உணவு உறுதி திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லோருக்குமான கல்வி என்று பேசிக்கொண்டே இருந்தோம். 100% நிறைவேறியதா என்றால் நிறைவேறவில்லை. அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு கட்டாய கல்வி என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அனைவருக்குமான கல்வியாக இருக்க வேண்டும் என்பது. தகவல் அறியும் உரிமை சட்டம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இப்படிப்பட்ட சட்டம் இருக்கும்போது இந்தியாவில் ஏன் கொண்டு வரக்கூடாது என்று சாதாரண கிராமப்புறங்களில் உள்ள ஒரு விவசாயி கூட தன்னுடைய தகவலை பெற முடியும், ஏழை எளிய மக்களும் தகவலை பெற முடியும் என்ற வகையில் எல்லோருக்குமான நாடு என்பதை அவர் உணர்த்தி காட்டியவர் புதிய தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததால். இப்படி பல திட்டங்கள், அதில் முத்தான திட்டங்கள் 1000 திட்டங்கள் இருந்தாலும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயர்கள் தாங்கிய அந்த திட்டத்திற்கு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டம் என்பதை கொண்டு வந்தார். அதுதான் கொரோனா பெருந்தொற்று காலத்தில உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவில் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட போகிறது, கோடிக்கணக்கான மக்கள் மடிய போகிறார்கள் என்றெல்லாம் கணித்தார்கள். அதையெல்லாம் தூள் ஆக்கி மிகப்பெரிய இழப்பை தடுத்தது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேலைக்கு செல்ல முடியாது, எல்லாம் அடைத்து வைத்திருந்தார்கள். கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் அன்னாடும் காட்சிகள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி எழுந்த பொழுது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் ஒரு மிகப்பெரிய கை கொடுத்த திட்டமாக இந்திய தேசத்து மக்களை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் காப்பாற்றியது என்று உலக நாடுகள் மீண்டும் புகழாரம் செய்தன. அதற்கெல்லாம் சொந்தக்காரர் டாக்டர் மன்மோகன் சிங் என்பதையும் நினைவு கூறுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சேது சமுத்திர திட்டமாகட்டும், கன்னியாகுமரி முதல் சென்னை வரை, நாகப்பட்டினம் முதல் நீலகிரி வரை பறந்து விரிந்திருக்கின்ற நெடுஞ்சாலை துறை, அது தேசிய நெடுஞ்சாலை துறையாகட்டும், மாநில நெடுஞ்சாலை துறையாகட்டும், அதற்கெல்லாம் திட்டம் வகுத்து கொடுத்து பாலங்கள் கட்டியது, நெடுஞ்சாலைகள் அமைத்ததெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில். இப்படி பல திட்டங்களை சொல்லலாம். குறிப்பாக காலங்காலமாக தமிழ் மூத்த மொழி, தமிழ் செம்மொழி அந்தஸ்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழுக்கு சிறப்பு சேர்த்து தமிழ் செம்மொழி என்று அறிவித்தார்கள். இப்படி பல திட்டங்கள். இன்று புதிய சட்டமன்ற வளாகம் ஓமந்தூரார் மருத்துவமனையாக இருக்கிறது. அதற்கெல்லாம் திறந்து வைத்து அனுமதி அளித்தவர். மெட்ரோ திட்டங்கள், இன்று எல்லோரும் மெட்ரோ ரயிலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி கொடுத்து நிதியம் கொடுத்து சென்னைக்கு சிறப்பு சேர்த்தவர், தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சேர்த்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறவர், பல திட்டங்களை கொடையாக இந்திய மக்களுக்கு கொடுத்தவர்.
அவர் பிரதமரானது மட்டுமல்ல, அதுக்கு முன்பு அவர் நிதித்துறையில் செயலாளராக பணியாற்றிய பொழுது, உலக வங்கியில இயக்குநராக இருந்த பொழுது, திட்ட கமிஷன் தலைவராக இருந்த பொழுது, நிதியமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாக வளர வேண்டும், உலக நாடுகளுக்கு நிகராக இவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் காட் என்ற ஒப்பந்தத்தோடு அவர் புதிய பொருளாதார கொள்கையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினார். அதுதான் இன்று நவீன இந்தியா. இந்தியாவில் ஓடுகின்ற கார்கள், வாகனங்கள் இன்று பெரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிற காரணம் அவருடைய காலத்தில் தான். துறைமுகங்கள் மேம்பாடாகட்டும், புதிய கட்டமைப்புகளை இந்தியாவிற்கு என்ன தேவை என்பதை அவர் நிறுவி காட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை, நிதி மேலாண்மை மூத்த ஒரு அறிஞராக இருந்தவர், அப்படிப்பட்டவரை இந்த தேசம் எழுந்திருக்கிறது. உலக நாடுகளில் உள்ள தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய நாட்டிற்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது, வரவு செலவு கணக்கு பட்ஜெட் போடும் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் ஒரு ஆலோசனை நடத்தலாம், அவருடைய ஆலோசனையை பெறலாம் என்றெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்ற கருத்துக்களும் இங்கே பரவலாக பேசப்பட்டிருந்தது. அது அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ், மாபெரும் தலைவர், ஒரு அறிவுபூர்வமாக இந்தியாவை வளர்ச்சி பாதையில் சென்று சேர்த்தவர். அவரை எழுந்திருப்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நேற்று அவருடைய உறவினரிடம், மனைவியிடம் தெரிவித்தோம். இன்றும் காலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த ஊர்வலத்தில் இருந்தோம். இது மிகப்பெரிய இந்த தேசத்திற்கான இழப்பாகத்தான் அவருடைய மறைவை நாம் பார்க்கிறோம். நன்றி.